இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. 25 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் வீடு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் அந்தந்த ப்ளேஸில் செட் பண்ணிட்டோம். கிடைக்கிற கேப்பில் இவர் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இவரோட ஃபேஸில் அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலே பார்க்க முடியும். நல்லா அவனை குளிப்பாட்டி விட்டு தூங்க வச்சுட்டேன். தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3 மாதத்துலேருந்து 5 மாதம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் இருக்கும் பாருங்கள். ஒரு பேக் ஃபுல்லாக முடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் டீலாம் குடித்ததுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் தோட்டம்லாம் நிறையா இருக்கா, கீரையெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். அதனால் நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கல, கிச்சன்லேயே வச்சாச்சு. இங்கே பசும்பால் வாங்குறதுனால தயிர் அவ்வளோ திக்காக இருக்குது. அக்னி வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மண்டையை பயங்கரமாக பழக்குதுங்க. ஸோ அடிக்கடி மோர் தண்ணிலாம் நிறையா எடுத்துக்கோங்க. கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு சுண்டல் தான். அதனால் இதில் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 250 வந்துச்சு இந்த ஸ்ப்ரவுட்டட் மேக்கிங் கிட்டு. நல்லாவே முளைச்சி வரும் நாளைக்கு.